நன்றி சொல்றேன். அம்மாவை காட்டிலும் அன்புள்ளவர், அப்பாவை காட்டிலும் அரவணைப்பார். உன்னுடைய அம்மா மறந்துடும், அம்மா திட்டத்தை வாங்கிடுவா. அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவ பிள்ளை என்று பார்க்கா. உன்னுடைய அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் கூட உன்னை பிள்ளை என்று பார்க்க மாட்டார். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. அம்மாவை காட்டிலும் அன்புள்ளவர், அப்பாவை காட்டிலும் அரவணைப்பார். அம்மாவை காட்டிலும் அன்புள்ளவர், சொந்த பந்தமெல்லாம் நீதானையா, என் சொத்து சுகம் யாவும் நீதானையா. எல்லாரும் சொல்லுவோமா? என்னுடைய சொந்த பந்தமெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய சொத்து சுகம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய இன்ப ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் இன்ப ஆசை நீதானையா, என் இன்ப ஆசை நீதானையா, உமக்காக வாழ்வேனையா, என்றென்றும் உமக்காக வாழ்வேனையா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நீர் மாத்திரம் போதும், நீர் ஒருவரே எனக்கு போதுமானவர். எவ்வளவு நல்லவர்! பலனொன்றும் என்னிடத்தில் பார்த்ததில்லை, குறை கண்டும் என்னை அவர் தள்ளவில்லை. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? என்னிடத்தில் அவர் ஒரு பலனையும் பார்த்ததில்லை. இவ்வளோ குறை என்னிடத்துல இருக்கு, அந்த குறை இருந்தும் என்னை அவர் தள்ள இல்லை. கிருபையினாலே ரட்சித்தீரே ஆண்டவர், நம்முடைய கிருபையினாலே என்ன ரட்சிச்சீங்க ஆண்டவர். இரக்கத்தினால் முடி சூட்டினீரே. எத்தனை சொல்லக்கூடாது? எப்போதும் ஆண்டவரே, என் மேல நீர் வச்சிருக்கிற இரக்கம் அது ஒரு நாளும் விலகாது, இறங்குற தேவன். எத்தனை பேர் சொல்லக்கூடாது? அந்த இரக்கம் எனக்கு போதுமானது, உம்முடைய கிருபை எனக்கு போதுமானது ஆண்டவரே. ஆண்டவர், உம்முடைய அன்பு எனக்கு போதுமானது. ஒன்றையும் நீர் என்னிடத்திலிருந்து பார்க்கல, எதிர்பார்க்கல. நீர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே ஒரு பெரிய கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, நன்றின்னு சொல்லுவோம். தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் தயவுசெய்து ஒரு நிமிஷம் எழுந்து இந்த லைவ் மூலமாய் பார்க்கிற ஜனங்களுக்காக ஜெபம். உங்களுக்கு நான் சொன்னேன், எத்தனையோ தேசங்கள் இருந்து எவ்வளவு பிள்ளைகள் பார்த்து, எவ்வளவு பேர் எங்களுக்கு இமெயில் அனுப்புற தெரியும், எவ்வளவு பேர் எங்களுக்கு அங்கே போன்ல சொல்ற தெரியும், எவ்வளவு வியாதிகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார், எவ்வளவு பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். வருஷ ஆராதனையிலும் கூட உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், அங்கே தாங்கள் இருந்து டிவியில பார்த்து கொண்டிருக்கிற போது அதே அபிஷேகம் எங்களை மூடி, அங்கே ஆராதனை முடியும் வரைக்கும் நாங்கள் எழும்ப முடியாதபடிக்கு கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்தார் அப்படி என்று சொல்லுகிற சாட்சிகள், மேலான சாட்சிகள். என் ஆண்டவரை நீர் செய்கிற நன்மைகள் எவ்வளவு ஆண்டவரை, எவ்வளவு பெருசு. இந்த வேளையில் உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட
ஆண்டவரே இந்த கால வேளையில காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபணுமா? ஹல்லேலூயா. இதயமே இதயமே நீயே கலங்குகிறாய். நீங்க எந்த இடத்துல இருந்து கலங்கினாலும் உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்ம சுகப்படுத்தின அதே ஆண்டவர் உங்களுக்கும் இருக்கிறார். நம்ம உயிர்ப்பிச்ச அதே ஆண்டவர் உங்களை கூட இருக்கிறார். உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. இதயமே இதயமே நீயே கலங்குகிறாய். இதயமே 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 நீயே கலங்குகிறாய். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? என்னுடைய பாரங்களை சுமந்து செல்கிறதுக்கு என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய பாரங்களை சுமக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை சுகப்படுத்துறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பேர் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? பாரங்களை சுமந்து செல்ல பாதை ஒன்றும் தெரியலையா? பாரங்களை இறக்கி வைக்க யாரும் துணை உமைக்கில்லையா? பாரங்களை இறக்கி வைக்க யாரும் துணை உனக்கில்லையா? பாரங்களை இறக்கி வைக்க யாரும் துணை உனக்கில்லையா? கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். இதயமே 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 நீயே கலங்குகிறாய். இதயமே ஓ இதயமே நீயே கலங்குகிறாய். காரணங்கள் எதுவுமின்றி காயப்பட்டு கதறுகிறாய். வேதனைகள் அதிகமானால் வேதும் விதியும் புலம்புகிறாய். காரணங்கள் எதுவுமின்றி காயப்பட்டு கதறுகிறாய். வேதனைகள் அதிகமானால் வேதும் விதியும் புலம்புகிறாய். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். இதயமே இதயமே நீயே கலங்குகிறாய். இதயமே இதயமே நீயே கலங்குகிறாய். உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. உனக்கொரு இயேசு உண்டு,
உன்னை காக்க தேவனுண்டு. ஒருவரும் இல்லாம இருக்கலாம். உனக்கு ஒரு இயேசு இருக்கிறார். யாரும் உன்னை காப்பாற்ற முடியாம இருக்கலாம். ஆனா உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேர் தான் இயேசு. வாழ ஒரு வழியுமின்றி சாவை தேடி ஓடுகிறார். போக ஒரு வழியுமின்றி புலம்பினியும் கதறுகிறார். வாழ ஒரு வழியுமின்றி சாவை தேடி ஓடுகிறார். போக ஒரு வழியுமின்றி நீயும் புலம்பினியும் கதறுகிறார். கலங்காதே சிகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். கலங்காதே சிகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். இதயமே இதயமே நீயே கலங்கு. இதயமே 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 நீயே கலங்குகிறாய். உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. அருமையான சனமே, இந்த உலகத்துல பட்சபாதம் இல்லாமல் அன்பு செய்த ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவர் இயேசுதான். நீ யாராயும் இருக்கலாம், பாவியா இருக்கலாம் அல்லது பரிசுத்தவானா இருக்கலாம். நீ பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். ஒரு மேலும் பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தெய்வம் தான் என்ற ஆண்டவர் இயேசு. அந்த தெய்வம் நமக்கோடு கூட இருக்கிற போது, அந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற போது நீ வாழ்க்கையை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் வாழணும் என்ற ஒரு கேள்வியை உனக்கு எழுப்ப வேண்டியதில்லை. நீ இயேசுவுக்காக வாழ வேணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட எழும்பி, எந்த இடத்துல வைக்கப்படுகிறாயோ, எந்த இடத்துல அவமானப்படுகிறாயோ, எந்த இடத்துல நீ விழுந்தாயோ, அந்த இடத்துல இருந்தே உன்னை எழுப்பி உன்னை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன்னை யார் மறந்தாலும் மறவாத ஒருவர் இருக்கிறார். ஒருவர் உனக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் உன்னை அவருக்கு தேவை. இயேசுக்கு நீ தேவை, இயேசுக்கு தேவை. உடைஞ்சு போன உள்ளத்தோட உங்க சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன். என்னோட பேசுங்கப்பா, என்னை தேற்றி ஆற்றுங்கப்பா. என்னோட பேசுங்கப்பா, என்னை தேற்றி ஆற்றுங்கப்பா. அந்த சூழ்நிலையில் இருக்கிறாயோ, உடைஞ்சு போன இருதயத்தோடு இருக்கிறாயோ, உன்னை தேற்றுறதுக்கு யாரும் இல்லையோ, தாயும் என்னை மறந்து விட்டாள், தந்தை கூட வெறுத்து விட்டாள், தாங்கினோர்கள் உதறிவிட்டார், தாரும் என்னை மறந்து விட்டார். நான் பிறந்ததும் நான் வளர்ந்ததும், நான் பிறந்ததும் நான் வளர்ந்ததும் எல்லாமும் கிருபையப்பா, எல்லாமே இயேசப்பா.
என்னை அவர் தான் காப்பாற்றினார். ராஜா சொன்னது போல உங்களோட வாழ்க்கையில உங்களை யாரும் காக்க முடியாது, உங்களை யாரும் உயர்த்த முடியாது. ஒரே ஒருவர் தான் காப்பாற்ற முடியும், ஒரே ஒருவர் தான் உயர்த்த முடியும், ஒரே ஒருவர் தான் பாதுகாக்க முடியும். அவர் தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா, அந்த இயேசு உன்னோடு கூட இருக்கின்றா, நீ ஒன்று குறிச்சும் பயப்பட தேவையில்லை, ஒன்று குறிச்சுமே கவலைப்பட தேவையில்லை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை நேர்த்தியாய் செய்விக்கிற ஒரு கர்த்தர், நீ விரும்புறதுக்கு வேண்டுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் உனக்குள்ள அவர் இருந்து கிரிய செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் சொல்லக்கூடும், அந்த இயேசு எனக்கு போதும், அந்த ஆண்டவர் எனக்கு போதும், நான் சாவ வருத்து அந்த இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ல. நான் உலகத்தை வெறுக்கிறேன், இந்த இயேசுவை நேசிக்கிறேன். எனக்கு மனுஷர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்ற இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லக்கூடும், எனக்கு கணவன் இல்லாம போகலாம், மனைவி இல்லாம போகலாம், பிள்ளைகள் இல்லாம போகலாம், பெற்றோர்கள் இல்லாம போகலாம், உறவு இல்லாம போகலாம், சொந்த பந்தம் ஒன்றும் இல்லாம போகலாம், ஆனா எனக்கு ஒருவர் இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய பேர் இருக்கிறவராக இருக்கிறவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் வயது போகிறதில்லை, அவர் வியாதிப்படுகிறதில்லை, அவர் சோர்ந்து போகிறதில்லை, அவர் வெறுக்கிறதில்லை. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர், இருக்கிறவர், இருக்கிறவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னை நேசிக்கிறவர் இருக்கிறவராய் இருக்கிறவர். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நீர் யெகோவா. மோசே அனுப்புகிற போது சொன்னார், போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். போய் சொல்லு, மாறாத அன்பில நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். போய் சொல்லு, வல்லமையில நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். போய் சொல்லு, ஆதியும் அந்தாமா இருக்கிறவராகவே இருக்கிறவர். போய் சொல்லு, உன்னை உருவாக்கின கர்த்தர் உருவாக்கிற போது இருக்கிறவராய் இருந்தவர். அவருடைய அன்புல மாற்றம் இல்லை, அவருடைய வழிநடத்தல மாற்றம் இல்லை, அவருடைய கிரிகையில மாற்றம் இல்லை. அவர் இருக்கிறவராக இருக்கிறவராக. எத்தனை பேர் சொல்லக்கூடும், என் தெய்வம் எனக்கு இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் செய்ய நினைச்சது தடபடாது. அவர் என்னத்துக்காக இந்த பூமியில படைத்தாரோ அதை என் கர்த்தர் செய்வார், செய்வார், செய்வார். எல்லா நாமத்திற்கும் நீர் மேலானவர். அருமையான ஜனமே, நீ அவரை ஆராதிச்சு கொண்டிருக்கிற போதே உனக்காக அவர் யுத்தத்தில் வெற்றியை தந்து கொண்டிருப்பார். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் பாடி துதிக்க தொடங்கின போது கர்த்தர் யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார். ஆனால் பவுலும் சீலாவும் பாடி துதிக்கிற போது கேட்டுக்கொண்டிருந்த கட்டுக்களின் கலந்து கதவுகளும் திறந்தது உண்மை என்றால், தேவ ஜனமே, நீங்களும் நானும் பாடி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற போதே எங்களுடைய கட்டுக்கள் மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற கட்டுக்கள் இந்த இடத்துல அற்புதம் நடக்கிறது மாத்திரமல்ல, எந்த இடத்துல இருந்து யார் கேட்டாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல தேவனுடைய அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் சொல்லக்கூடும், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. கையெழுத்து சொல்லுவோமா, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை ஐயா, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர பாத்திர
உம்மை போல் வேறு தெய்வமில்லை ஐயா. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், ஆராதிப்போம்.
போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாரும் சொல்லுவோம், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லா நாமத்திற்கும் நீ மேலானவர். இந்த உலகத்துல மரணம் ஒரு நாமம், பிசாசு அது ஒரு பேர் நாமம், வியாதி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு நாமம். அவை எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே அநேக தெய்வங்களுக்கு ஒவ்வொரு நாமங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த எல்லா தெய்வங்களுடைய நாமத்தை காட்டிலும் எல்லா நாமத்துக்கு மேலான ஒருவர் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய நாமம் வருகிற போது எல்லா நாமமும் அழிஞ்சு போய்விடும், எல்லா நாமங்களும் விலகி போய்விடும், எல்லாம் இல் பொருளாய் போய்விடும் என்று சொல்லக்கூடும். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர். எங்களை நீங்க நேசிக்கிறதுக்கு ஆண்டவரை, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, எங்களை நேசிக்கிறதற்கு உம்மை போல் வேறு தெய்வமில்லை, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah. Oh, rimekka masyanto ramashanda la badura varia. Diramala malavashanda la badura maria lo. ஆவியில் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீமமம ஷந்தல மதுர வரவல ஷந்தல ஆரியாலோ, நீரவல வல ஷந்தல மதுர மானியாலோ, ரவரவல ஷந்தல. தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய செம்மையான ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறபடியால், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீங்க. இந்த இடத்துல இந்த ஆவியானவர் இருக்கிறபடினால இந்த இடத்துல விடுதலை உண்டாண்டவரே, இந்த இடத்துல சுகம் உண்டாண்டவரே, இந்த இடத்துல ஜெயம் உண்டாண்டவரே, இந்த இடத்துல அற்புதம் உண்டாண்டவரே. அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளிப்படுவதாக ஒவ்வொருவருக்கும் அது கிரியை செய்யட்டும். இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற போதும் யார் யாரெல்லாம் எங்கிருந்து பார்த்தாலும் அந்த இடத்துல இந்த இடத்தை ஆண்டவரை இந்த நேரத்தை விட்டு அவர்கள் எழும்புகிற போது ஒரு அற்புதத்தை காணட்டும், ஒரு அற்புதத்தை உணரட்டும், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.